நம்முடைய பிரதான மேய்ப்பர் நல் மேய்ப்பராய் காணப்படுகிறார். 1-2-3 யோவானில் அவர் தேவ அன்பின் வடிவமாய் காணப்படும். அவரே அன்பு. யூதாவிலே அவர் இயேசு கிறிஸ்துவாய் மாத்திரமல்ல, சீக்கிரமாய் திரும்ப வருகிற கர்த்தராய் ராஜாதி ராஜாய் காணப்படுகிறார். வெளிப்படுத்த விசேஷத்திலே சபையே தலைகளை உயர்த்துங்கள், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். இதோ அவர் வேகமாய் வருகிறார். அவர் ஆதியும் அந்தமானவர், ஆல்பா ஒமேகாமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் அப்படியே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள மீண்டும் வரப்போகுதான நம்முடைய மேசியாவா இருக்கிறபடினாலே அந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டி மகிமை செலுத்தலாமா? தேவ சபையார் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். இவ்வளவு வல்ல ஆண்டவர், இவ்வளவு மகா பெரிதான ஆண்டவர், நம்முடைய சொந்தமான தேவனா இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். ஹalleluya. மாரநாதா, இயேசு வரப்போகிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். மாரநாதா, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஹalleluya, 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 ஹalleluya. அப்படியே நாம் உட்காருவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். ஹalleluya. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சபையின் போதகர், உதவி போதகர்கள், மூப்பர்கள் சார்பிலும் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நேரடியாக நாங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேதம் நித்தியத்திலே துவங்கி நித்தியத்திலே முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 இடைப்பட்ட காலங்களிலே அநேக காலங்களை தேவன் பிரித்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நாம் போவதற்கு முன்பதாக அவைகளை குறித்து நாம் அறிந்து கொள்வது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுதும் கூட சகோதரர் ரஸ்கின் ஷாஜி அவர்கள் முன் வந்து அந்த காரியங்களை குறித்து நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். மாரநாதா, இன்னும் சத்தமா மாரநாதா. இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையாக இந்த இடத்தில் இப்பொழுது வருவார் என்று சொன்னால் என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ, என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ, என்ன ஒரு உற்சாகம் இருக்குமோ, அந்த ஒரு உற்சாகத்தோடு கூட மாரநாதா, மாரநாதா. ஒரு இந்த காலங்களை குறித்து நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் முன்னால இந்த சகோதரர்கள் கூடுகையில் நான் கவனித்த 2 விஷயங்களை சொல்றேன். அவங்க எல்லாவற்றையும் மிகவும் நேர்த்தியாக அந்த டைம் ஃப்ரேம்குள்ள முடிச்சிருவாங்க. எது சொன்னாலும் அந்தந்த செஷன் கரெக்டா அந்த டைம் ஃப்ரேம்ல முடிப்பாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 15 நிமிடங்கள். இன்னொன்னு, சர்ப்ரைஸா குவிஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? நான் பார்த்திருக்கிறேன், திடீர்னு சொல்லி ஒரு குவிஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. அதனால் யாரும் அசதியா இராதீங்க, இனி காலம் செல்லாது. நான் இங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் மிகவும் நான் சிரத்தை எடுத்து ஒரு சில வேத வல்லுநர்கள் பகிர்ந்து கொண்ட அந்த கருத்துக்களின் அடிப்படையில் காரியங்களை நான் தயார் செய்து வந்திருக்கிறேன். இது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். காலங்களை குறித்து கற்றுக்கொள்ள அந்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் போது நீங்களும் இவைகளை கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கைக்கு நிச்சயம் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். காலங்களை குறித்து நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும், எதுக்காக இந்த மாதிரி ஒரு காலங்களை குறித்ததான ஒரு கரிசனை நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தா, வேதத்தை நாம் சரியான முறையில் புரிந்து கொள்ள, ஆவியானவருடைய இடைப்படுதலை சரியான முறையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காலங்களை குறித்த ஒரு தெளிவு நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். தேவன் ஒவ்வொரு காலகட்டத்தில் மனிதர்களோடு ஒவ்வொரு விதமாக இடைப்பட்டிருக்கிறார். அந்த ஆதியிலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் காலகட்டங்களில் அவருடைய இடைப்படுதல் பல விதங்களில் காணப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆதியில் தேவன் இடைப்பட்டதற்கும் இன்று தேவன் இடைப்படுவதற்கும் வித்தியாசங்கள் காணப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் காலங்களை குறித்த தெளிவு நமக்கு இருக்கும் போது அவருடைய ஜீவ வார்த்தைகளை நாம் சரியான முறையில் கட்டாயம் கற்றுக்கொள்ள முடியும். ஆதியில் தேவன் இடைப்பட்ட விதமும் இன்று கிருபையின் காலத்தில் தேவன் இடைப்படுகிற விதமும் ஒன்று கிடையாது. நாம் அந்த காலங்களை குறித்த காரியங்களை சரியான முறையில் புரிந்து கொள்ளும் போது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் ஆண்டவருடைய வில் ஆஃப் காட்
நிச்சயமாக ஆண்டவருடைய சித்தம் ஒவ்வொரு காலத்திலும் எப்படி இருந்தது? மனிதனுடைய ரெஸ்பான்ஸ், the response of the people or the creation, அது எப்படி இருந்தது? ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்முடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? என்னென்ன கான்சிக்வன்சஸ், அதனுடைய பிரதிபலன்கள் என்ன? இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பகுத்து பார்க்கும்போது இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். ஒரு சில காரியங்கள்ல ஓவர்லாப்பிங் இருக்கும். ஆதியில் இருந்தது இந்த நாள் வரையிலும் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் உண்டு. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 12 விதமாக அந்த டிஸ்பென்சேஷனை நாம பார்க்கலாம். இதுல நான் எல்லா காரியத்தையும் நான் தொடப்போவதில்லை. நித்திய காலம், தூதர்களின் காலம், 2வது தூதர்களின் காலம், இன்னசென்ஸ், அடுத்தது கான்ஷியன்ஸ், ஹியூமன் கவர்னன்ஸ், the dispensation of promise, dispensation of law, dispensation of grace, and rapture of the church, tribulation period, dispensation of millennial kingdom, கடைசியாக நித்தியம். இப்படி 12 விதங்களில் இந்த காலங்கள் பிரிக்கப்பட்டிருப்பதை நீங்க பார்க்க முடியும். முதலாவது, நான் அந்த முதல் 2 காலத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு இன்னசென்ஸ் பீரியட், அதாவது இந்த கள்ளம் கபடம் இல்லாத ஒரு காலம், தேவன் இந்த உலகத்தை ஒரு உருவாக்கின மனிதர்களை படைத்த போது இருந்த காலம். ஒரு வேத வல்லுநர் சொல்கிறார் அது 6 நாட்களாக இருந்திருக்கும் என்று சொல்லி. அப்ப பாத்தீங்கன்னா that is the best period of human being. எந்த கவலையும் கிடையாது, டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் காட். எந்த விதமான கள்ளம் கபடம் கிடையாது, உள்ளத்துல எந்த விதமான தாறுமாறான எண்ணங்கள் கிடையாது. தேவன் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவரோடு டெய்லி ஃபெலோஷிப், அதாவது அந்த குளிர்ச்சியான வேளையில் தேவன் உலாவி மனிதர்களோடு கூட சஞ்சரித்த காலம். எந்த ஒரு விதமான கவலையும் கிடையாது. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக பண்ணி கொடுத்திருக்கிறார். ஒரு ஆளுமை தன்மையை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த ஒரு காலத்தில் இருந்த மனிதன் பாவம் செய்ததுனால வந்தது என்ன? அவன் சாபத்துக்கு நேராக தள்ளப்படுகிறான். அந்த பாரடைஸ்ல இருந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தப்படுகிறான். மரணம் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. முதலாவது நான் இங்க ஹைலைட் பண்ணியிருக்கிறது அந்த ஃபர்ஸ்ட் 2 ஏஜஸ் விட்டுட்டு 3rd ஏஜ், இன்னசென்ஸ் இன் பாரடைஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த மனிதனுடைய வீழ்ச்சிக்கு பின்பாக மனசாட்சியின் காலம், கான்ஷியன்ஸ் ஆஃப்டர் த ஃபால். அப்போ எந்த ஒரு நியாய பிரமாணமோ, எந்த ஒரு சட்ட திட்டங்களோ, எந்த ஒரு கட்டளைகளோ கற்பனைகளோ மனிதனுக்கு கொடுக்கப்படவில்லை. மனிதனுடைய வாழ்க்கை முறை மனசாட்சியால் அது சுட்டி காட்டப்படுகிறவனாக காணப்படுகிறான். உள்ளுணர்வின் மூலமாக அவன் எது நன்மை எது தீமை அப்படின்றத அறிந்து கொள்வது அவன் உள்ளத்தில் வருகிற உள்ளுணர்வின் மூலமாக அவன் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த காலகட்டம். அது 4வது காலகட்டம். இந்த காலகட்டம் ஆதாம் புறம்பே தள்ளப்பட்டதிலிருந்து நோவாவுடைய அந்த நாட்கள், நோவாவுடைய அந்த அழிவு, அந்த நோவாவுடைய காலத்தில் வந்த அந்த பேரழிவு, அது வரையிலும் இந்த காலகட்டம் காணப்படுகிறது. அதுல மனிதன் நடத்தப்பட்டது அவனுடைய உள்ளுணர்வின் அடிப்படையில். அவனுக்கு எந்த சட்டத்திட்டமும் கிடையாது, வேதம் கிடையாது, தேவனுடைய இடைப்படுதல் கிடையாது. ஆனாலும் அந்த காலகட்டத்தில் தேவனோடு கூட சஞ்சரித்த ஏனோக்கு இருந்திருக்கிறார். தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்த நோவா இருந்திருக்கிறார். அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இன்றைக்கு கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? அடுத்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பேரழிவுக்கு பிறகு மனிதன் அந்த ஹியூமன் கவர்னன்ஸ், அவங்களுடைய ஆளுமை தன்மையில் மனிதன் காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அவங்களாகவே ஒரு இந்த மனிதனுடைய ஆளுமை தன்மையை அவர்களாகவே நியமித்து தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை. எல்லா இடத்திலும் ஒரு யூனிட்டி, மொத்தமும் அவர்கள் தாங்கள் ஒன்றானவர்கள் என்ற எண்ணம். அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கோபுரத்தை கட்டுகிறார்கள். வானத்தை தொடுமளவும் கட்டப்படுகிற பாபேல் கோபுரம். இந்த காலகட்டத்தில் மனிதனுடைய நினைவுகள் எல்லாம் அவனுடைய சொந்தமாக வடிவமைக்கப்பட்ட அவனுடைய அந்த ஆளுமை தன்மையின் அடிப்படையில் காணப்படுகிறது. திரும்பவும் இங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு அவன் செவி கொடுக்கவில்லை, தேவ சித்தத்தை அவன் சரியான முறையில் அறிந்து கொள்ளவில்லை. இங்க தேவனுடைய சித்தம் பார்த்தா முதல் காலத்திலிருந்து கடைசி காலம் வரையிலும் இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான், கேட்டு கீழ்ப்படிதல். தேவன் சொல்லுகிற காரியங்களை, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய காரியங்களை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் எதுவுமே நாம சொந்தமா பண்ணணும்னு எதிர்பார்க்கல. அவர் சில டிஃபைன் பண்ண காரியங்களை நாம் அவரிடத்தில் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்.
இங்கு மனிதன் தவறி விடுகிறான். தேவன் மனிதனை சிதறடித்து போக பண்ணுகிறார் பற்பல பாஷைகளோடு. அதாவது அந்த ஒரு யூனிட்டி. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா